நமஸ்காரம். திஸ் டாக்டர் தீபிகா. மாட்டில் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, அம்பாள் வாராகியும் இருக்குது. ஆஷாட நவராத்திரிங்கிறதுனால டெய்லி ஒரு புஷ்பம் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அருகம்புல் அண்ட் இன்றைக்கி அழகான செண்பகப்பூ நிறைய வாங்கி வச்சுருக்கேன். தாமரைப்பூ அண்ட் டேலியா பூ. டேலியா பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பூக்கள் எல்லாம் வச்சு அம்பாளோட அஷ்டோத்திரம் சொல்லி அம்பாளுக்கு என்னெல்லாம் பாட்டு எனக்கு தெரியுமோ அந்த பாட்டெல்லாம் பாடி ஒரு நைவேத்தியம், வெண்பொங்கல் நைவேத்தியம் அண்ட் கொஞ்சம் பொட்டுக்கடலை சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுதான் பூஜை. எனக்கு என்னோடய சுவாமி ரூம் ரொம்ப எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், எப்போவுமே வாசனையாக இருக்கணும். ஓகே, இந்த லெமன் என் கையில் இருக்கு இல்லையா, இதை பற்றி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். அண்ட் இங்கே எனக்கு பின்னாடி இங்கே ஒரு வராகி தெரிகிறா. ஸோ இவ தான் வந்து ஸ்வர்ண வராகி. இது புது ஃபோட்டோ. இவ தான் ஸ்வர்ண வராகி. ஃப்ரைடே அன்னைக்கு ஆடி பிறந்து முதல் நாள் நான் கோயம்பேடு போய் இந்த பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வேங்கீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கேருந்து வராகி கோயிலுக்கு போனேன். அந்த வராகி கோயில் ஆன் ரோடு இருந்தது. ஆன் ரோடு அந்த கோயில். அண்ட் சின்ன ஸ்பேஸில் அம்பாள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அம்பாள் உட்காந்துருக்கா. அவ்வளோ கம்பீரமாக, அவ்வளோ அழகான அலங்காரம். நான் அங்கே சுவாமி இங்கே இருக்குன்னா நான் இந்த பக்கம் நிற்கிறேன், ஆச்சார் அந்த இவ்வளோதான் ஸ்பேஸே. அவர் நின்று மங்கள மாங்கல்யேங்கிறார், நான் சிவே சர்வார்த்த சாதிக்கே அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறேன். அது வந்து ஒரு செகண்டில் என்னென்னா அம்பாளோட இந்த இடத்துல இந்த எலுமிச்செல்லாம் போட்டிருக்கா இல்லையா, இந்த இடத்துல இருந்த எலுமிச்சை உருண்டு கரெக்டாக என்கிட்ட வந்தது. நான் நிற்கிற இடத்துல, ஏன்னா இருக்கிற ஸ்பேஸே சின்னது. அந்த எலுமிச்சை உருண்டு வந்து கரெக்டாக என் முன்னாடி விழருது. ஐ வாஸ் ஷாக் டு see that. பட் அங்கே இருக்கிற ஆச்சார், என்னது இது, ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குறாளே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமனை என் கையில் கொடுத்துட்டு, இங்கே இருக்கிற இந்த அம்பாளோட படம் இங்கே ஒட்டியிருக்கேன், இந்த அம்பாளோட படத்தை உள்ளேந்து எடுத்து அங்கே அத்தனை பேருக்கு நடுவில் எனக்கு மட்டும் இதை கொடுத்தார். அண்ட் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு அன்போடு நம்ம போனோம்னா தெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட அதுக்கு பதில் சொல்லும். இதுதான் வந்து அதிசயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். நம்ம அத்தனை பேருக்கும் இது நடக்கும், ஆனால் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். நான் இதை பொக்கிஷமாக வச்சுக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப நெகிழ்ச்சியாக அன்றைக்கி 2 விஷயம் நடந்தது. ஒன்று வராகிக்கிட்ட, இன்னும் வேங்கேஸ்வரர்கிட்ட. வேங்கேஸ்வரர் கோயில் வந்து முதல் முறை போனேன்னா, இந்த கோயில் முதல் முறை தான். வேங்கேஸ்வரில் போய் முழுசாக அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அம்பாளோட அபிஷேகமும் பார்த்தேன், சிவன் அபிஷேகமும் பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆகிடுத்து. எனக்கு சரி கிளம்பிடலாம், விபூதி வாங்கிட்டு கிளம்பிடலான்ட்டு நான் பிரகாரத்தை சுற்றி வெளியில் வரப்போகிறேன். அங்கே உள்ளே வந்து ஒரு மாமா பாட்டு பாடின்னு இருந்தார். அவர் வந்து பாடின்னு இருக்கிறவர் உள்ளேந்து இப்படி என்னை கூப்பிடுறார். என்ன தான் கூப்பிட்றாரா, ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க கோயிலில், கூப்பிடுறார். பாடிக்கிட்டே என்னை கூப்பிட்டு அம்பாள் இங்கே இருக்கான்னா அந்த படிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே முதல் ஆளாக என்னை உட்கார சொல்கிறார். ஐ வாஸ் லைக், நான் கிளம்பணும்னு நினச்சேனே, ஒரு உட்கார சொல்கிறாரு அப்படின்னு உட்காந்துட்டேன். அம்பாளோட அபிஷேகம் ஆல்ரெடி நான் பார்த்தேன். அலங்காரத்துக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு எனக்கு முழு அலங்காரத்தில் அந்த கொலுசு என்ன, அந்த ஆபரணங்கள் என்ன, அந்த அழகான பட்டு புடவையில் அவ்வளோ பூவை வச்சுட்டு மூக்குத்தி ஜொலிக்கிறது அப்படி நின்றுருந்தா. எனக்கு கண்லேருந்து தரையாக தண்ணி கொட்டுறது. எவ்வளோ அழகாக இருக்கு. நான் கிளம்பலான்னு நினச்சா கூட என்னை உட்காத்தி வச்சு இப்படி ஒரு தர்ஷனம் கொடுக்குறியா, எனக்கு ஒரு சின்ன பூவும் கொடுத்துற அப்படின்ட்டு என் பேராசைக்கு வந்து நான் கேட்குறேன். பட் குங்குமம் மஞ்சள்லாம் கொடுத்தா. வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த மாமா கிட்டே போய் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் மாமா, என்னை எது கூப்பிட்டேன்னு தெரியல, பட் நமஸ்காரங்கிறேன். அவர் ஒரே ஒரு விஷயம் கேட்டார், உன் பேர் என்னம்மான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவள் உத்தரவு கொடுத்தா, அதுக்கு தான் உன்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டேன் அப்படின்னா. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. அது சொல்லிவிட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணார், கையில் இருந்து அவ்வளோ பெரிய செண்டு மல்லிப்பூ மாலை என் கையில் கொடுக்குறார். அவளோடது எடுத்துக்கோ, உத்தரவு அவளை கூப்பிட்டு உட்கார வைக்க சொன்னால் உட்காத்தி வச்சுட்டேன், பூவும் அவள் கொடுக்க சொல்கிறா, கொடுத்துட்டேன் அப்படின்னு என் கையில் மல்லியை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த எலுமிச்சப்பழம் விஷயமும் நடக்கிறது. ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் முதல் நாள் இந்த 2 தெய்வங்களும் என்னோட அன்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இது வந்து இமோஷனை தாண்டி இது ஒரு பேரின்பம் இல்லையா. இது பார்க்குற எத்தனை பேருக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நரசிம்மர்தும் அந்த மாதிரி தான். அந்த வேஷ்டி கொடுக்கும்போது
அந்த வேஷ்டியை வந்து அவர் அக்செப்ட் பண்ணினது. பத்ரிநாத்தெல்லாம் சுற்றிட்டு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்து கடைசியில் இங்கே நரசிம்மர் வந்து அந்த வேஷ்டியை அக்செப்ட் பண்ணினதே எனக்கு இன்னும் நம்ப முடியல. இப்படி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தெய்வங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. தெய்வங்கள் நமக்குள்ளேயே இருக்குது, நம்மளுடைய எண்ணங்களில் இருக்குது. நம்ம எண்ணங்களை க்ளீன் ஆக்க 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 எந்த அளவுக்கு சுவாமியை நம்ம வேண்டுறோமோ, சாநித்தியமாக எல்லாம் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம எண்ணங்களும் பரிசுத்தமாகணும். அது ஆகும்போது ரொம்ப ஈஸியாக அங்கே இருக்கிற சிக்னல்ஸ் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிசயம் நடந்தது, அவங்களுக்கு நடந்தது, நம்ம எல்லாருக்குமே நடந்து தான் இருக்குது. நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு வழியில் தெய்வம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறோமா, அதுக்கேற்ற நம்மளை இன்னும் வந்து மென்மேலும் நம்ம குணங்களை மாற்றிக்கிறோமாங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்குதா, ஏன் ஷேர் பண்ணுறாங்கன்னு கேட்குறவங்களும் இருக்கலாம். பட் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்புகிறவங்களுக்கு மட்டும் இதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறது நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியணும், தெரியணும். அண்ட் இது என்னோடய கோயில். நான் இந்த 2 வருஷத்தில் 600 கோயில் வரைக்கும் போயிட்டேன். பட் இது என்னோடய கோயில். இந்த கோயிலை நான் எப்போவுமே நான் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலை வச்சுக்குவேன். ஸோ அதுதான் எல்லா பெண்களுக்கும். வீட்டில் ஒரு சுவாமி ரூம் நிச்சயமாக வேணும். ஒரு இடத்துல ஒரு படம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சு எப்போவுமே வாசனையாக நம்ம எந்த ஒரு மனசுக்கு சஞ்சலம் இருந்தாலும் அங்கே போய் உட்காந்துடணும். அந்த மாதிரி ஒரு இடமா வச்சுக்கணும். அண்ட் இப்போ ஆடி மாதத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் டெய்லி நான் கோயில் போகிறேன்னு அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோட கார்த்தால சாயங்காலம் அவ்வளோ அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி, அவ்வளோ பிரதட்ச நமஸ்காரம் பண்ணி, பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இருந்து நான் ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணிக்கிறேன். ஏன்னா அத்தனை பேரோட பக்தியும் ஸ்ரத்தையும் டெடிக்கேஷனும் தான் அந்த அம்பாளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குது, அப்படி இன்னும் ஒரு பலத்தை கொடுக்குது அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. महालक्ष्मी महालक्ष्मी महाकाली महाकाली नमोस्तुते. महालक्ष्मी महाकाली महाकाली महाकन्या सरस्वती भोगवे